குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பதுதான் சரியான கருத்து என கூறியுள்ளார் திமுகவின் கொத்தடிமையாக மாறியுள்ள தொல் திருமாவளவன் அவர்கள். தலித் மக்களால் மிகவும் விரும்பப்படும் ஒரு தலைவன் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இவருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திருமாவளவன் கூறியதாவது: தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசு மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தனியார் மயமாக்குவதை கைவிட்டு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் பேசியுள்ள திருமாவளவன் அவர்களோ அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது: குப்பை அள்ளும் தொழிலில் இருந்து அவர்கள் மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்பது குப்பையை அள்ளுபவனே அள்ளட்டும் என்கிற கருத்துக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பதுதான் சரியான கருத்து என வாய்க்கூசாமல் பேசியுள்ளார். மாற்றி மாற்றி பேசும் சீமான் அண்ணனை போல் நீங்களும் ஆகிவிட்டீர்களே. எப்படி இருந்த தலித் தலைவன் இன்று திமுகவின் ஊதுகுழலாக தன்னுடைய சமூகத்தையே விட்டு கொடுத்து பேசுகிறார். இது ஒரு நல்ல தலைவருக்கு அழகா? விரைவில் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள், இல்லை என்றால் உங்கள் சமூகமே உங்களை காரி துப்பும் திருமாவளவன் அவர்களே. நல்ல ஒரு தலைவன் இப்படி யாருக்குமே அடிமையாக இருக்கக்கூடாது என்பதே எங்களுடைய கருத்து. என்றும் ஏழை மக்களுடன் உங்கள் நிலைப்பாடு இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நிச்சயம் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய வேண்டும்.